திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் உள்ள ஸ்கேன் கருவியில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக மருத்துவர்கள் தனியார் ஸ்கேன் மையங்களுக்கு செல்ல அறிவுறுத்தி வருவதால் கர்ப்பிணிகளும் நோயாளிகளும் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். பழைய ஸ்கேன் கருவிக்கு பதில் புதிதாக நவீன ஸ்கேன் கருவியை கொண்டு வர வேண்டும் என கோரிக்கையும் விடுத்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா. விவரம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பகுதியில் அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையில் திருத்துறைப்பூண்டி மக்கள் மட்டுமல்லாதது அதனை சுற்றியுள்ள சிங்களாந்தி, நெடும்பலம், பாண்டி, மணலி, வேலூர், கட்டிமேடு உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான கிராம மக்கள் தினம்தோறும் இங்கு உள்நோயாளியாகவும் வெளிநோயாளியாகவும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குறிப்பாக இந்த மருத்துவமனையில் மகப்பேறும் சிகிச்சை பெற்றுவதற்காக தினந்தோறும் கர்ப்பிணி பெண்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் இந்த அரசு மருத்துவமனையில் உள்ள ஸ்கேன் மையத்தில் கர்ப்பிணி பெண்கள் ஸ்கேன் எடுக்கும்போது ஸ்கேன் அறிக்கை வரும்போதும் சரிவர தெரியவில்லை என்பதால் அருகில் உள்ள தனியார் ஸ்கேன் மையம் அல்லது திருவாரூர் போன்ற நகரங்களுக்கு சென்று ஸ்கேன் செய்து வருகின்றனர். இதனால் இருப்பு செலவு மட்டுமல்லாது மன உளைச்சலும் ஏற்படுகிறது. குறிப்பாக கர்ப்ப காலங்களில் இதேபோல் அலைச்சல் ஏற்படுவதால் கர்ப்பிணி பெண்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். எனவே இந்த அரசு மருத்துவமனையில் பழைய ஸ்கேன் இயந்திரத்தை எடுத்து நவீன புதிய இயந்திரம் வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாத காரணத்தினால் சிறு விபத்து ஏற்பட்டாலும் கூட திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி அல்லது தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் பரிந்துரைப்பதாகவும் உடனடியாக போதிய மருத்துவர்கள் நியமிக்க வேண்டும் எனவும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சிவா.